வணக்கம் மக்களே. சாம்சங் 2022 அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பான எஸ் சீரிஸை ஃபைனலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது நோட் சீரிஸ் தானே. சாம்சங் வந்து அஃபிஷியலாக அவங்களோட நோட் சீரிஸை கில் பண்ணிட்டாங்க. இனிமேல் நோட் சீரிஸ்ன்ற பேரில் எந்த ஒரு ஃபோனுமே வரப்போகிறதில்ல. பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எஸ் சீரிஸில் வர அந்த அல்ட்ரான்ற ஃபோனை தான் கில் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் நோட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் இது S22 அல்ட்ரான் லான்ச் பண்ணாலும் டெக்னிக்கலாக இது ஒரு நோட் சீரிஸ் ஃபோன் தான். ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். S21 அல்ட்ராலுக்கு சேம் டிசைன் ஃபேக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே கேமரா பிளேஸ்மெண்ட் தான். ஆனால் அந்த கேமரா பம்ப் மட்டும் இருக்காது. அது காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆல்ரெடி 8.9 mm திக்னஸ். இதுக்கு மேலே கேமரா பம்ப் வச்சோம்னா இன்னும் திக்னஸ் அதிகமாகன்ட்டு தான் குறைச்சிருப்பாங்க. ஸோ ஃபோனே ஆல்ரெடி ஹெப்டியான ஃபோன் தான். 225 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலான சாம்சங் நோட் சீரிஸில் இருக்க மாதிரி ஒரு பாக்ஸியான டிசைன் தான். ஷார்ப்பான எஜஸோட இருக்குது. டிஸ்பிளே வந்து ஸ்லைட்டாக கர்டாக இருக்குது. பெசில்ஸ்லாம் ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. வித் எஸ் பென்னோட இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் S21 அல்ட்ரா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜான டிசைன் தான் சொல்லுவேன். பட் வந்து டிசைன் வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நம்ம டிஸ்பிளேலேருந்து பார்க்கலாம். இதில் 6.8 இன்ச்சுக்கான டைனாமிக் AMOLED 2X கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே தான். இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது LTPO வெர்ஷன் 2ன்றனால 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங்கோட Gorilla Glass Victus Plus ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1750 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எதுக்கு அந்த அளவுக்கு பிரைட்னஸ்ன்னு கேட்க தான் தோணுது. பட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Quad HD ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் டிஸ்பிளே அப்படின்ட்டு கண்டிப்பாக அதை சொல்லலாம். டிஸ்பிளே விஷயத்தில் சாம்சங் எப்பவும் போல தாறுமாறு பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வர்றப்ப சாம்சங் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கடா, சைனாக்கும் யூஎஸ்க்கு மட்டும் ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் கொடுப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து எக்ஸினோஸ் வெர்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸினோஸ் வந்து செம்மையாக ஹீட் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, ஆப்டிமைசேஷன் சரி இருக்காது, இமேஜ் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக இருக்கும்ட்டு நம்ம அடிக்கடி புலம்பிகிட்டே இருந்தோம் எல்லா வருஷமும். அது வந்து சாம்சங் காதில் இந்த தடவை கேட்டுருச்சோ என்னமோ தெரியல. யூஎஸ் சைனா மட்டும் இல்லாமல் இந்தியாலையுமே இந்த தடவை ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 1 ப்ராசரோட கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி ரூமர் வருது. சாம்சங் வந்து இன்னும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை தான். பட் சாம்சங் தவிர மற்ற எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த தடவை இந்த இந்தியாவுக்கு 8 Gen 1 தான் கொண்டு வர போகிறாங்கட்டு. பட் அது இல்லாமல் எக்ஸினோஸ் கொண்டு வந்தாலும் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் வந்து 2200 ப்ராசஸ் கொடுத்துறாங்க. இதுவுமே 4 nm பில்ட் பண்ணதான். AMD கூட கொலாபரேஷன் பண்ணிட்டு ஒரு செம பவர்ஃபுல்லான ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக கேமிங் வந்து இந்த ப்ராசஸ் வந்து தாறுமாறாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸினோஸ் ப்ராசராக இருந்தாலும் சரி நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகன் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து எக்ஸினோஸ் வந்தாலும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அது கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. பட் பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8 GB RAM தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டுக்கு 8 GB RAM போதுமானது தான். பட் லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா 12 GB பேஸ் வேரியன்ட் கொடுத்தாங்க. இந்த தடவை 8 GB RAM தான் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை சாஃப்ட்வேர் மூலமாக உங்களால் அடிஷ்னலாக 4 GB RAM ஆட் பண்ணிக்க முடியும். பட் அதுக்காக இன்டர்னலாக மெமரியை கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லையா. சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்ப இதில் Android 12 மேலே பில்ட் பண்ண One UI 4.1 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சிஜன் OS வந்து கலர் OS-ஆக மாறினதுக்கப்புறம் நிறைய பேரோட ஃபேவரட் OS-ஆகவே இப்போ One UI தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்பில்டான சாம்சங்கோட ஓன் டயலர் ஆப், மெசேஜிங் ஆப் இருக்கனால உங்களால் கால் ரெக்கார்டு மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து யாருக்குமே தெரியாமல் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையோட மெயினாக பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து சாம்சங் ப்ராமிஸ் பண்ணுறாங்க இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில். ஸோ 4 வருஷத்துக்கான அப்டேட் இருக்கனால ரொம்பவே நல்ல விஷயம். சாஃப்ட்வேர்ன்ற விஷயத்தில் சாம்சங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி வரப்போ இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இவ்வளோ திக்னஸில் இந்த அளவுக்காச்சும் பேட்டரி கொடுத்தாகணும் இல்லையா. பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தனியாக தான் வாங்கணும். ஆனால் ஆல்ரெடி 25 வாட் சார்ஜர் வச்சுருந்தவங்க நிலைமை என்ன ஆகுறது. ஏன்னா சாம்சங் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 45 வாட் சார்ஜர் கொடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் அதை தூக்கி போட்டு 25 வாட் சார்ஜர் தான் திருப்பி கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 15 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குது. இப்போ உங்களில் ஒரு சில பேர் தோணும், இது ஆல்ரெடி S21 இருக்க சேம் ஃபியூச்சரை தாண்ட இப்போ சொல்லிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எஸ், அப்படி தான் இருக்குது. மேஜரான அப்டேட்டே இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க. இதுலண்டா கேமராஸில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து 108 MP f1.8 அப்பச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, OS இருக்குது. இதுவுமே S21 அல்ட்ராலேருந்து சேம் தான். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக்சல் பின்னிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் நார்மலான மெயின் கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது 108 MP இருக்க டீட்டெயில்ஸையும் 12 MP இருக்க லோ லைட் இமேஜஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணி
ஒரு இமேஜஸாக கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் இருக்கும், லோ லைட்லையும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் சாம்பிள் இமேஜஸ்லாம் பார்த்தேன், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவும் போல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது இல்லாமல் 10 மெகா பிக்சலுக்கான 3 டைம்ஸ் டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. இதுலேயுமே OIS கொடுத்துருக்காங்க. இன்னொரு 10 மெகா பிக்சலுக்கான 10 டைம்ஸ் டெலஃபோட்டோ லென்ஸ், அதாவது ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே OIS இருக்கிறதுனால நீங்கள் 10 டைம்ஸ் வரைக்கும் ஜூம் பண்ணாலும் ஷேக் இல்லாமல் ரொம்ப நல்லாவே ஜூம் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் உங்களால் 30x 50xன்னு டிஜிட்டலாகவும் ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ டெலஃபோட்டோ லென்ஸ் மெயின் லென்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சாம்சங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கை வைக்காத ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு தான். லாஸ்ட் டைம் வந்து சேம் அல்ட்ரா வைடு தான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடில் வீடியோ எடுக்கிறப்ப உங்களுக்கு சூப்பர் ஸ்டடி மோட் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் அல்ட்ரா வைடில் இம்ப்ரூவ் பண்ணலை. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை 40 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. வீடியோ கெப்பாசிட்டின்னு வர்றப்ப 8K 24 fps பேக்கில் எடுத்துக்க முடியும், 4K 60 எடுத்துக்க முடியும், 1080p 240 fps எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 4K 60 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ கெப்பாசிட்டி வரப்போ ரொம்பவே சூப்பர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் ஆல்ரெடி போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அதை இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சினிமேட்டிக் லெவலில் ஒரே டைமில் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா யூஸ் பண்ணி உங்களால் வீடியோ கால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கேமராஸில் கொடுத்துருக்காங்க. ரா ஃபியூச்சர் கூட கொண்டு வந்திருக்காங்க, ரா ஃபியூச்சர். ஸோ அதை பற்றி ஒரு தனியாகவே வீடியோ போடலாம். அந்தளவுக்கு கேமராஸில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. வேறு என்னென்ன இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5G ஃபோன் தான். IP68 வாட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. Wi-Fi 6E, Bluetooth 5.2, NFC, சாம்சங் பே, சாம்சங் டெக்ஸ்ன்ட்டு எல்லாத்தையுமே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் இருக்குது. இது இல்லாமல் 12GB RAM 256GB, 12GB RAM 512GB, 12GB RAM 1TB வரைக்குமான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா US $1200 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஐஃபோனுக்கு ஈக்குவலான ப்ரைஸிங் தான். பட் இந்தியாவில் வரும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90,000 $95,000 வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு S10 இல்லை ஒரு Note 10 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணலாம். அதை தாண்டி உங்கள்கிட்ட ஒரு S21 சீரிஸ் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்கிரேட் பண்ணவே வேணாம். அந்தளவுக்கு இந்த ஃபோனில் பெருசாக ஒன்றும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாராவது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னா இந்த டைமில் S21 அல்ட்ராவோட ப்ரைஸிங் வந்து ட்ராப் ஆகும். அது நல்லா ட்ராப் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் வாங்க செம்ம ஒர்த்து தான். அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நாள் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.